கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே செக்டார் பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் அதாவது ரயில்வே செக்டாருக்குன்னு தனியாக இண்டெக்ஸ் கிடையாது. இதில் இருக்கிற மொத்தம் ஒரு 8 ஸ்டாக்கு நம்ம தான் இருக்குது. ஸோ அந்த 8 ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, அப் ட்ரெண்டில் தான் நிறையா ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் 1 or 2 ஸ்டாக் மட்டும்தான் பிரேக் அவுட் நியரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா ஸ்டாக்குமே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரயில்வே செக்டார் அப்படின்னு பார்க்கும்போதே இதோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேகமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம 1 or 2 ஸ்டாக் வாங்குறதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட இந்த ரயில்வே செக்டார்லேயே ரயில்வே போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு 50,000 இல்லை 1 lakh இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இதில் இருக்க மொத்த ஸ்டாக்குகளையுமே டைவர்ஸ்ஃபை பண்ணி போடலாம். ஸோ இதில் உங்களுக்கு அபரிதமான ஒரு லாபத்தை நம்ம இதிலிருந்து அள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கரெக்ஷனில் இருந்துட்டு இது என்ன ஆகிட்டுருக்கு, அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் என்னை பொறுத்தளவு கரெக்டான டைம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நிறையா நம்ம எடுக்க முடியும். ஸோ டிஃபென்ஸ் செக்டாராக இருக்கட்டும், இல்லை நம்ம ரயில்வே செக்டார், கெமிக்கல் செக்டார், ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கெமிக்கல் செக்டார்லாம் நம்ம எப்படி சொல்கிறது, அப்சைடில் போகிறது வந்து ஒரே நாளைக்கு 10%, 15% அப்படின்னு போகும். அதே மாதிரி தான் ரயில்வே ஸ்டாக்கும். ஓகே, இப்போ ரயில்வே செக்டார்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண போகிறோம். அது உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாமா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு அனாலிசிஸை நீங்கள் கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே செக்டாரில் இருக்கிற மொத்த ஸ்டாக்கையும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ரயில்வே ஸ்டாக்கு எல்லாமே ஒரு நல்ல கரெக்ஷன் பேஸை முடிச்சுட்டு இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, அப் ட்ரெண்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைமில் நம்ம உங்ககிட்ட ஒரு 50,000 இருக்கலாம், இல்லை 1 lakh இருக்கலாம். அதான் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே டைவர்ஸ்ஃபை பண்ணி போடலாம். ஸோ அப்படி போடும்போது என்னாகும், ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ ரயில்வே செக்டாரை பொறுத்த வரைக்கும் அதோட மொமெண்டம் ரொம்ப 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 வேகமாக இருக்கும். ஸோ என்ன கேட்டால் ஒரு சீக்கிரமாகவே ஒரு சூப்பரான ரிட்டர்னை நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ எந்த ரீசன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இதை உங்கள்கிட்ட இருக்க ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்டை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைவர்ஸ்ஃபை பண்ணி போடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாமா? இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜூபிட்டர் வேகன் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. த ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்ன ஆயிருக்கு, பிரேக் ஆகிருக்கு. ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 390 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாக்கை எடுத்திருக்கோம். ஓகே, இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 565 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டார்கெட் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தாலும் சரி, இல்லை ஷார்ட் டேர்முக்காக எடுத்தாலும் சரி, செகண்ட் டார்கெட் 742. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அந்த ஸ்டாக்கை கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், அனாலிசிஸ் பண்ணிடுவோம். இந்த லாஸ்ட்டாக அனாலிசிஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே ஓகே நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் டெக்ஸ்மாக்கோ ரயில் சிஸ்டம். ஸோ இந்த டெக்ஸ்மாக்கோ ரயில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறதுக்கான ரீசன், இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது இங்கே பாருங்கள், ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே இவ்வளோ நாளாக என்ன இருக்குது, ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு.
ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குது, அந்த சேனலோட அப் ட்ரெண்ட் சேனலில் ஹிட் ஆகும்போது டவுன் சைடு வந்திருக்கு. ஸோ கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்படியே போயிருக்கு. ஸோ இது பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசனால் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் ஆகலை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். என்னை பொறுத்தளவுக்கு வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இந்த செக்டார், அதாவது எப்படி சொல்கிறது, அப்படி முழுசாகவும் நம்ம எடுத்துக்கிட்ட முடியாது. ஏன்னா இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மண்டே காலையில் எடுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். புத்திசாலித்தனமாக ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்துருக்கீங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்காக எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் விட்டுறலாம், இல்லை லாங் டேர்முக்கு எடுக்கிறீங்கன்னா விட்டுறலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் 200, செகண்ட் டார்கெட் 235, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 296. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனல் பிரேக் ஆகிருக்கு அப்படின்றதுனால நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் ஒவ்வொரு தடவையும் ஹிட் பண்ணிவிட்டு என்ன இருக்குது, டவுன் சைடு தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்டே அப்சைடில் இருக்கிறதுனால அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பட் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு என்ட்ரியாக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகும். ஸோ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரியே எடுத்தாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதியே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஒருவேளை அப்சைடில் அப்படியே போச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா ரீடெஸ்ட் எடுக்கும்போது மீதி இருக்கிற பணத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் டார்கெட் 913, செகண்ட் டார்கெட் 1048, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 1132. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் இர்கான் இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டமில் இருந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர ட்ரெண்ட் லைன்லாம் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஆல்ரெடி பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த என்ட்ரியை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் மண்டேயில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 223 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டார்கெட் 298, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் எஸ்எல் நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்லை வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டாக்கில் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ 141 நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, இல்லை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப எஸ்எல் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த கேண்டலுக்கு கீழே வைக்கலாம். 158 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் டார்கெட் 223, செகண்ட் டார்கெட் 298, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ரெயில்டெல். இந்த ரெயில்டெல் பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ டெய்லியில் வந்து அதோட எப்படி சொல்கிறது, டெய்லியிலேயே நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெயில்டெல்லில் வந்து வீக்லி ஷார்ட் நான் எடுத்திருக்கேன். அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற ட்ரெண்ட் லைன் வந்து என்ன இருக்குது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு வீக்லியில். இந்த ஸ்டாக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்,
ஒரு ஷார்ட் டேர்முக்கு தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். அப்படி தாராளமாக நீங்கள் பை பண்ணுறோம் அப்படின்னா இதோட எஸ்எல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட இந்த லோவில் வச்சுக்கலாம். ஸோ இந்த 255 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். ஸோ நம்ம ஷார்ட் டேர்முக்காக வாங்கும்போது எஸ்எல் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அப்சைடில் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் தான் வெரி 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 ஹை. ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் 449, செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இதை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ரெயில்டெல் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஃபஸ்ட் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஏன்னா ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 329லேருந்து 383 போனதுனால கொடுக்கலாம். அதாவது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், இல்லை வராமையும் அப்சைட்லேயே போகலாம். இந்த ரீசனால் தான் நான் உங்களுக்கு வீக்லியில் கொடுத்துருக்கேன். வீக்லியில் கொடுத்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கீழே அதாவது ரிட்டர்ன் வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகலாம். ஓகே, இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது தான். நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஆர்எஃப்சி. ஸோ இந்த ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு நல்ல ஃபால்ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 230லேருந்து இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது 134 தான் உங்களுக்கு இப்போது 138 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையஸ்ட் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் ப்ராப்பரான ஓப்பன் க்ளோஸ் வரலை. ஓகே, இருந்தாலுமே இந்த ஸ்டாக் வந்து அப்சைட் பொட்டென்ஷியல் வெரி வெரி ஹை. மற்ற ஸ்டாக் எல்லாமே அப்சைடில் போகும்போது இந்த ஸ்டாக்கும் அப்சைடில் போகும். இது ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட. ஓகே, இதோட ப்ரீவியஸ் ஹையையும், அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனையும் உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் 164 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட நெக்ஸ்ட்டு 199 தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, எஸ்எல் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே வைக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த லோவுக்கு கீழே வைக்கலாம். ஸோ 107 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் ஆர்விஎன்எல். இந்த ஆர்விஎன்எல் வந்து நம்ம கொடுத்த ஸ்டாக்கு, அதாவது நம்ம முந்தா நாள் தான் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ரயில்வே செக்டார் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்ட்டு அதில் ஒரு 4 ஸ்டாக் மட்டும் அப்சைடு எந்தெந்த ஸ்டாக்லாம் பொட்டென்ஷியல் மூவ் இருக்குமோ அதை மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம கொடுக்கும்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஆர்விஎன்எல் பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு, அதாவது இதோட எஸ்எல் ரொம்ப முக்கியம். ஸோ 328 நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை 483 நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் 610, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இந்த ஸ்டாக்கு எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்ந்து இதோட ரிசல்ட்ஸ்லாம் இன்னும் வந்திருக்கா அப்படின்றத நான் பார்க்கல. நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க. இது ரெக்கமெண்டேஷனோ இல்லை சஜஷனோ கிடையாது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த வீக்லி ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகி என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, என்ட்ரி நம்ம பார்த்தோம்னா
மண்டே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி என்ன ஆயிருக்குன்னா அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ரீடெஸ்ட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையை இங்கே பிரேக் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் ஹையை சப்போர்ட்டு எடுக்கிறதுக்காக அதாவது இந்த இடத்துல வந்தோடனே என்ன இருக்குன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் என்னாச்சு, அதாவது இந்த வீக் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சு, பிரேக் ஆகிட்டு அப்சைடில் போயிட்டு அகைன் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. இதோட ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னொரு விஷயம், அதாவது இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கவனிக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்எல் பார்த்துடலாம். ஸோ எஸ்எல் நீங்கள் இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். என்னால் ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், இல்லைனா எஸ்எல் ஹிட் ஆகணும். இப்படி நினைக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்லை இந்த லெவலில் வச்சுக்கலாம். ஸோ 373 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கு நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு கேட்டதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஷார்ட் டேர்ம் டார்கெட் 500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி 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 ஹை. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 25% அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இது உடனே கிடைச்சிடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3 monthsலேருந்து ஒரு 2-3 months கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை டச் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சம்டைம்ஸ் வரலாம். அதாவது ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங்கே வந்தாலும் என்ன ஆகும், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட வே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் அப்சைடில் போகும். ஸோ இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட் அப்படி தான் இருக்குது. ஒரு நிமிஷம், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கோ, அதே போல் என்னாகும், சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் தைரியமாக இருக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட் அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கையும் தட்டி விட்ருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றியும் அன்பும். ஐயையோ.